நமது பிள்ளைகளுக்காக வேண்டி எவ்வளோ பாடுபடுகின்றோம், எவ்வளோ கஷ்டப்படுகிறோம். அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய வயிற்றை நிரப்பதற்காக வேண்டி, அதை போன்று அவர்களுக்கு எவ்வளோ படங்களை கொடுத்து அனுப்புகிறோம். வேண்டியவைகளை வாங்கி சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவெல்லாம் செய்யக்கூடிய நாங்கள் அது தீன்தாரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் பார்ப்பது கிடையாது. அந்த மகனிடத்திலே அந்த மகளிடத்திலே தீன் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் பார்ப்பது கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு இறை நேசர்களே, நாம் எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கின்றோம். ஆனால் தீன் என்று வரும் பொழுது, குர்ஆன் என்று வரும் பொழுது, தொழுகை என்று வரும் பொழுது அவர்களை சரியான முறையில் பராமரிப்பதில்லை, கண்காணிப்பதில்லை. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு குழந்தைகளையும் அமானிதமாக தந்திருக்கிறான் என்பதை நாம் மறந்திருக்கிறோம். அவர்களுக்கு உலகத்திலே அனைத்தையும் கொடுத்தாலும் அவர்களுக்கு தீன் இல்லை என்றால், மார்க்கம் சரியான முறையிலே அவர்களுக்கு புகட்டப்பட இல்லை என்றால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயம் நாம் ஒரு சந்தர்ப்பத்திலே கண் கலங்கியவர்களாக ஆகிவிடுவோம். நிச்சயம் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் கவலை உள்ளவர்களாக, அந்த குழந்தையை கொண்டு கவலைப்பட வேண்டியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் நாம் உலகத்திலே அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், அதே மாதிரி அவர்களுக்கு அனைத்தையும் வாங்கி கொடுக்கிறோம், பணம் கொடுக்கிறோம். இவைகள் எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு தீனையும் நாம் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, அப்படி சொல்லிக் கொடுத்து விட்டு, மார்க்கத்தை நாம் சொல்லிக் கொடுத்து விட்டு நாம் மௌத்தை அடைவோமே ஆனால், அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள், அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆன்கள், அவர்கள் செய்யக்கூடிய சதகாக்கள், அவர்களுக்கு நன்மைகளை எவ்வாறு அல்லாஹ் கொடுக்கிறானோ அதை போன்று எங்களுக்கும் நன்மைகளை தருவான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதனால் பிள்ளைகள் அமானிதமாக தரப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்து அவர்களுக்கு மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சகோதரிகளே,